ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பொதுமக்கள் ஜனநாயக கடமையாற்றி வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு எந்த அளவிற்கு ஆர்வமாக உள்ளார்கள்? முந்தைய தேர்தலை விட தற்போது வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கா? கண்டிப்பாக அபிநயா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் சற்று மந்தமாக இருந்த வாக்குப்பதிவு தற்பொழுது விறுவிறுப்படைந்திருக்கிறது என்று சொல்லலாம். பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்துக்குமே இன்றைய தினம் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து பொதுமக்களும் வந்து வாக்குகளை சேகரிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காலை 7 மணி முதலே வாக்குப்பதிவானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவானது சற்று மந்தமாக இருக்கக்கூடிய சூழலானது காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த வாக்குப்பதிவானது தற்பொழுது விறுவிறுப்படைந்திருக்கிறது. இந்த நிலையில் மொடக்குறிச்சி சட்டமன்றத்தினுடைய பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அவரும் தனது வாக்கினை தற்பொழுது பதிவு செய்திருக்கிறார். அவர் தனது வாக்கினை இங்கே இருக்கிற சிஎஸ்ஐ மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை தற்பொழுது பதிவு செய்திருக்கிறார். இதேபோன்று வேட்பாளர் சந்திரகுமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உட்பட பலரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறவரிடம் பேசலாம். மேடம், வாக்குகள் பதிவு செய்திருக்கீங்க. பாஜக தேர்தலில் போட்டி இல்லை, நீங்க உங்க வாக்கு பதிவு செய்திருக்கீங்க, எப்படி பார்க்கலாம்? ஜனநாயக முறைப்படி வாக்களிப்பது ஒவ்வொருத்தருடைய கடமை. அதுக்காக என்னுடைய கடமை செஞ்சிருக்கேன். நான் ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு? அரசு சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க? மக்கள் வாக்களிப்பதற்கு எல்லா வசதிகளும் இருக்குதா? எல்லா வசதிகளும் நல்ல முறையிலே ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரையும் நல்லா கவனிச்சிருக்காங்க. இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் ஓகேங்க. வாக்களிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நல்ல நிலையில் செய்யப்பட்டிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி நம்முடைய தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று பொதுமக்களும் காலை முதலே மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது காலை முதலே வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய பொதுமக்களது எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். அபிநயா.